ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவில பார்க்க போற படம் லேட்டஸ்டா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆக்க ஹாலிவுட் படம். படத்தோட நேம் பிராங்கஸ்டைன். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் டிராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி 1857 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. நார்த் போல்ல பனிக்கட்டிகளுக்கு இடையில ஒரு பெரிய கப்பல் மாட்டிட்டு இருக்கு. அந்த கப்பலை பனிக்கட்டிகளுக்கு இடையில இருந்து வெளியில கொண்டு வரதுக்காக கேப்டனோட தலைமையில அந்த கப்பலோட வேலையாட்கள் எல்லாம் பனிக்கட்டிகள் எல்லாத்தையும் வெட்டி தள்ளிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கொஞ்சம் தூரத்துல ஒரு பெரிய வெடி சத்தத்தோட ஏதோ ஒண்ணு வெடிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. இதனால அங்கேருந்து வேலையாட்களும் அந்த கேப்டனும் அந்த வெடி சத்தம் கேட்ட இடத்த பக்கத்துல போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா ஒரு ஆள் உயிருக்கு போராடிட்டு இருக்க நிலைமையில அங்க கிடக்குறாரு. அவரை தூக்கிட்டு வந்து ஷிப்ல வைக்கிறாங்க. அவரை ஷிப்ல வச்ச கொஞ்ச நேரத்திலே தூரத்தில இருந்து கருப்பா ஒரு உருவம் அந்த கப்பலை நோக்கி வருது. அந்த உருவத்தை நோக்கி இவங்க எல்லாம் சுட ஆரம்பிக்கிறாங்க. காரணம், இந்த ஆள் இந்த மாதிரி உயிருக்கு போராடிட்டு இருக்கிறது காரணம் அந்த உருவமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் அந்த உருவத்துக்கு எதுவுமே ஆகல. அந்த உருவம் ஷிப்புக்கு பக்கத்துல வந்து அங்க இருக்க எல்லாத்தையும் கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ணுது. இதுல கிட்டத்தட்ட 6 பேர் செத்து போயிடுறாங்க. சரி, ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேச்சரை பனிக்கட்டிகளுக்கு இடையில தண்ணிக்குள்ள போற மாரி சுட்டு தண்ணிக்குள்ள தள்ளிடுறாங்க. தண்ணிக்குள்ள போனதும் இந்த ஷிப்பை அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு போறாங்க. தள்ளி கொண்டு போயிட்டு இருக்கப்ப அந்த ஷிப்புக்குள்ள அந்த உயிருக்கு போராடிட்டு இருந்தவர் கண்ணா முழிக்கிறாரு. முழிச்சு அவரோட பேக் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் பிராங்கஸ்டைன். என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் செம்ம சூப்பரா இருந்துச்சு, அல்டிமேட்டா இருந்துச்சு. நம்ம பிரமிச்சு பார்க்குற லெவலுக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் அல்டிமேட்டா இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யமா தான் இருந்துச்சு. ஆனா இந்த படம் எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்கும் ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இல்லை. டெட் ஸ்லோவா இருந்தாலும் நான் உலக சினிமாக்கள் விரும்பி பார்ப்பேன். வித்தியாசமான கதைக்களத்தோட பயங்கரமான மேக்கிங்கோட இருக்க ஸ்லோவான டிராமாஸ்லாம் விரும்பி பார்ப்பேன். அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. மற்ற ஆடியன்ஸுக்கெல்லாம் இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இல்லை. இந்த படம் இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு.